السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் கிதாபுர் ரிகாக் என்ற பாடப்புத்தகத்தில் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய கிதாபுர் ரிகாக் என்ற பாடப்புத்தகத்தில் 40வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடம் 23வது பாடமாகும். மிக முக்கியமான, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பாட தலைப்பை பாபு ஹிஃபுல் லிசான், நாவை பாதுகாத்தல் என்று தலைப்பிட்டுள்ளார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தியையும் தலைப்பினுடைய இடத்திலேயே தொடராக பதிவு செய்துள்ளார்கள். வமன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றாரோ, ஃபல்யகுல் ஹைரா, அவர் நன்மையை பேசட்டும், நல்லதை பேசட்டும், அவ் அல்லது லியஸ்முத், மௌனமாக இருக்கட்டும். மேலும் அதை தொடர்ந்து சூரா காஃபில் இடம்பெறக்கூடிய வசனத்தையும் கொண்டு வந்துள்ளார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். வ கௌலிஹி தஆலா, அல்லாஹுடைய வார்த்தை, மா யல்ஃபிது மின் கௌலின், மனிதன் எந்த ஒரு வார்த்தையையும் பேசவில்லை, மொழியவில்லை, இல்லா லதைஹி, அவனிடத்திலே இருந்தே தவிர, ரகீபுன், கண்காணிப்பாளர், அதீதுன், ஆஜரான நிலையில். மா யல்ஃபிது மின் கௌலின், மனிதன் எந்த ஒரு வார்த்தையையும் பேச மாட்டான், உச்சரிக்க மாட்டான், இல்லா லதைஹி, ரகீபுன் அதீத், அவனிடத்தில் கண்காணிக்கக்கூடிய, ஆஜராகி இருக்கக்கூடிய வானவர் இருந்தே தவிர. இந்த வசனத்திற்கு இமாம் சஅத் ரஹிமஹுல்லா பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின், அதாவது ஹைரின் அவு ஷர்ரின், நன்மையான அல்லது தீமையான எந்த ஒரு வார்த்தையையும் மனிதன் பேச மாட்டான், மொழிய மாட்டான், இல்லா லதைஹி, அவனிடத்தில் இருந்தே தவிர. எந்த ஒரு நன்மையான தீமையான வார்த்தையை பேசினாலும் அவனிடத்தில் ரகீபுன் அதீதுன், ஐ அதாவது முராகிபுன் லஹு, அவனை கண்காணிக்க கூடியவர், கண்காணிக்கக்கூடிய ஒரு வானவர். ஹாதிருன் லிஹாலிஹி, அந்த மனிதனுடைய நிலையில் ஆஜராகி இருக்கின்றார். மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில், அந்த நிலைக்கு ஏற்ப ஆஜராகி அந்த வானவர் இருக்கின்றார் என்ற ஒரு விளக்கத்தை இமாம் சஅத் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சூரத்துல் இன்ஃபித்தாரில் கூறக்கூடிய வசனத்தையும் குறிப்பிடுகிறார்கள். கமா கால தஆலா, அல்லாஹு தஆலா கூறியிருப்பதை போல, வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அவர்கள் அறிகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா இந்த தலைப்பை தொடர்ந்து பின்வரக்கூடிய செய்தியை கொண்டு வருகிறார்கள். தலைப்பிலேயே
நபியினுடைய வார்த்தைகளையும் குர்ஆன் வசனையும் கொண்டு வந்த பிறகு நபி அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை அடுத்து கொண்டு வருகிறார்கள். மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ். 6474வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஹத்தஸனா முஹம்மது இப்னு அபி பக்ரின் அல் முகத்தமியு, எங்களுக்கு முஹம்மது இப்னு அபி பக்ரின் அல் முகத்தமியு ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். ஹத்தஸனா முஹம்மது இப்னு அபி பக்ர் அல் முகத்தமியு ரஹிமஹுல்லா சொல்றாங்க, எங்களுக்கு அறிவித்தார்கள் உமர் இப்னு அலியின் சமிஅ அபா ஹாசிம், அபா ஹாசிம் அவர்களிடமிருந்து கேட்டதாக உமர் இப்னு அலி அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அன் சஹல் இப்னு சஅத், சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். மை யத்மன், யார் உத்தரவாதம் கொடுப்பாரோ, உத்தரவாதம் லீ எனக்கு, மாபைன லஹ்யைனி இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவிற்கு உத்தரவாதம் கொடுக்கின்றாரோ. நாவு என்ற வார்த்தை, நாக்கு என்ற வார்த்தை இங்கு இடம்பெறவில்லை. இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது, அதாவது நாக்கு. வமா பைன ரிஜ்லைனி, மேலும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதற்கு யார் உத்தரவாதம் கொடுக்கின்றாரோ, அத்மன் லஹு, அவருக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன், அல் ஜன்னத, சொர்க்கம் கிடைப்பதற்கு, அவருக்கு சொர்க்கம் கிடைக்க நான் உத்தரவாதம் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய யத்மன் என்ற வார்த்தையினுடைய இறந்த கால வினைச்சொல் தமின, யத்மனு, தம்னுன் வ தமானுன், அதாவது உத்தரவாதம் கொடுத்தான், இதற்கு நான் பொறுப்பு என்று உத்தரவாதம் கொடுப்பதற்கு இந்த வினைச்சொல் பயன்படுத்தப்படும். இந்த ஹதீஸினுடைய விளக்கம். லிசானுல் இன்சானி வ ஃபர்ஜுஹு, ஒரு மனிதனுடைய லிசான், நாக்கும் அவனுடைய மறைவிடமும், மின் நிஅமில்லாஹில் அஸீம், அல்லாஹுடைய மகத்தான அருள்கொடைகளில் உள்ளதாகும். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அருள்கொடைகளில் மிக மகத்தான அருள்கொடைதான் லிசான், நாக்கும் அவனுடைய மறைவிடமும். வலதாயிஃபி சுன்இஹில் பதீஇ, அல்லாஹுடைய மிக சுன்இஹில் பதீஅ, மிக நுட்பமான படைப்பாக இந்த இரண்டு படைப்புகளும் இருக்கின்றன. ஃபல் லிசான், இந்த நாக்கு இருக்கிறதே, மஅ சிகரி ஜிர்மிஹி, அதனுடைய அமைப்பு மிக சிறியதாக இருப்பதுடன், அதீமுன் தாஅத்துஹு, அது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் பெரியதாக இருக்கிறது. அதே போல வஜுர்முஹு, அந்த நாக்கு செய்யக்கூடிய குற்ற செயல்களும் அதிகமாக இருக்கின்றன. நாக்கு அதனுடைய அமைப்பில் சிறியதாக இருக்கின்றது, அதே சமயத்தில் அதனுடைய கட்டுப்பாடு, அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் அதிகமாக இருக்கிறது. தோற்றம் சிறியது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது அதனுடைய செயல் மிக பெரியதாக இருக்கிறது. தோற்றம் சிறியது, அதே சமயத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் குற்றம் செய்யும் போது அது மிகப்பெரிய குற்றத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் وَقَدْ يَكُونُ سَبَبًا فِي دُخُولِ الْجَنَّةِ, இந்த நாக்கு மனிதன் அந்த நாக்கின் மூலம் சொர்க்கம் நுழைவதற்கு நாக்கு காரணமாக இருக்கின்றது. அல்லது இன்கிபாபி சாஹிபிஹி அலா வஜ்ஹிஹி ஃபின்னார்,
நாக்கை தவறான முறையில் பயன்படுத்தியவர் மறுமை நாளில் நரகத்திலே முகத்தின் மீது பரபர என்று இழுத்து வீசப்படுவதற்கு இந்த நாக்கு காரணமாக இருக்கின்றது. அதே போல இந்த ஃபர்ஜ் மறைவிடம் மிக முக்கியமான ஒரு தகவல். ரெண்டுமே மிக முக்கியமானது. மிக முக்கியமான அல்லாஹுடைய நிஅமத்தான உறுப்புகள், மிக அற்புதமான அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹுடைய படைப்பாகிய இந்த ஃபர்ஜ் மறைவிடம் என்பது ஹுவ மௌதிஉல் ஹிஃபாதி, பாதுகாப்பதற்கான இடமாகும். அதை பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல வசனங்களில் மறைவிடத்தை பாதுகாக்கக்கூடியவர்களை புகழ்ந்து பேசுகின்றான். அல் ஹாஃபிதூன லிஃபுரூஜிஹிம் வல் ஹாஃபிதாத், மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய பெண்கள். எனவே இந்த மறைவிடம் என்பது பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாகும். எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும்? அல ஷரஃப், கண்ணியத்தின் அடிப்படையில், அது கண்ணியமான முறையில் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல் அஅராத், மானங்கள் அடிப்படையில் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வன் நஸ்ல், சந்ததிகள் அடிப்படையிலும் தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தூய சந்ததிகளை, தூய்மையான நல்ல சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காக மறைவிடத்தை பாதுகாக்க வேண்டும். தன்மானம் சிதைக்கப்படாமல் இருப்பதற்காக, மக்களுக்கு மத்தியில் நல்ல பெயருடன் அறியப்படுவதற்காக, நல்ல மனிதராக வாழ்வதற்காக மறைவிடத்தை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான மனிதர் என்று அறியப்படுவதற்காக மறைவிடத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பது அவசியமாகும். எனவே ஒரு முஸ்லிமான ஆண் பெண் இரு சாராருக்குமே மறைவிடங்களை பாதுகாப்பதும் நாவை பாதுகாப்பதும் அவசியமாக இருக்கிறது. சமூகத்துல மறைவிடத்தை பாதுகாக்காத பெண்களுக்கு தவறான பேரை சொல்றாங்க. ஆனா தமிழ் சமூகத்தில் மறைவிடத்தை பாதுகாக்காத ஆண்கள், அவர்களுக்கு தவறான பேரு கொடுக்கப்படுவதில்லை, அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்களும் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். பெண்களும் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களும் ஆணும் பெண்ணும் இருவருமே மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன மன் யல்தஸிமு பி அதாஇல் ஹக்கில்லதி அலல் லிசான், நாவின் மீது இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதில் தொடர்ந்து செயல்படக்கூடியவரை பற்றி நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இங்கு நாவை நபி அவர்கள் மாபைன லஹ்யைன் என்று விளக்கியுள்ளார்கள். 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது அது நாக்கு. ஏனென்றால் இந்த நாக்கு இருக்கிறதே யகஉ பைன லஹ்யைனி, 2 தாடைகளுக்கு மத்தியில இருக்கிறது. 2 தாடைகள் என்பது வாயினுடைய 2 ஓரங்களில் இருக்கக்கூடிய எலும்புகளாகும். சரி, நபி அவர்களுடைய இந்த கூற்றின் அடிப்படையில் முஸ்லிமான ஆண் பெண் இருவருக்குமே அவசியமாகும். அவர்கள் எவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா நாவினால் செய்வதை தடுத்துள்ளானோ அவற்றை விட்டும் தவிர்ந்திருப்பது. ஃபயஜ்தனிபு குல்லமா ஹுர்ரிம ஃபிஅலுஹு பில்லிசான், நாவினால் செய்வது தடை செய்யப்பட்ட அனைத்து காரியங்களை விட்டும் முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவிர்ந்திருப்பது அவசியமாகும். உதாரணமாக கல் கீபா, புறம் பேசுவது, வன் நபீமா, கோல் மூட்டுவது, வஸ்ஸப், திட்டுவது, அது விளையாட்டாக இருந்தாலும் சரி அல்லது வேண்டுமென்றே இருந்தாலும் சரி திட்டுவதை விட வேண்டும். வல் கதஃப், இட்டு கட்டுவது, ஒமா ஷாபஹு, இன்னும் அது போன்று இருக்கக்கூடிய தீய வார்த்தைகளை விட்டும் தவிர்ந்திருப்பது அவசியமாகும்.
அதே சமயத்தில் வயஃபாலு மா யஜிபு அலைஹி, நாவின் மூலமாக எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செய்வது அவசியமாகும். வயஃபாலு, ஒரு முஸ்லிம் செய்வார், மா யஜிபு அலைஹி, நாவினால் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்களை செய்வார். அது என்னென்ன? மின் திக்ரின், அல்லாஹுவை நினைவு கூறுவது, குர்ஆனை ஓதுவது, இன்னும் இது போன்ற நல்ல காரியங்கள். வ அம்ரி பில் மாரூஃப், நன்மை ஏவுவது, வ நஹியின் அன் முன்கர், பாவமான காரியங்களை தடுப்பது, இன்னும் இது போன்ற நல்ல காரியங்களை நாவினால் செய்வது அவசியமான நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். நாவினால் செய்வது கூடாது தடை செய்யப்பட்ட காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவராக ஒரு முஸ்லிம் இருப்பார். வகதாலிக, அதே போல யல்தஸிமு பிஹிஃப்தி ஃபர்ஜிஹி அல்லதி பைன ரிஜ்லைஹி, இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய மறைவிடத்தையும் தொடர்ந்து நிலையாக பாதுகாக்கக்கூடியவராக ஒரு முஸ்லிம் இருப்பார். உதாரணமாக இஜ்தினாபி ஸினா, ஸினாவை விட்டும் தூரமாக இருப்பது, விபச்சாரத்தின் வழிகளை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும், அந்நிய பெண்ணை பார்ப்பது, காதலிப்பது, பேசுவது போன்ற காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். வதர்கில் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்களை விடுவது, மறைவிடத்தால் மேற்கொள்ளப்படும் மானக்கேடான அருவருப்பான காரியங்களை விடுவது. வல்லிவாத்தி, ஓரினச் சேர்க்கையை விட்டும் விலகிக் கொள்வது, தூரமாகிக் கொள்வது, ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் செய்யக்கூடிய மறைவிடத்தின் மூலமாக செய்யப்படும் தவறான செயல்கள். வவசாஇலி தாலிக், மேலே சொல்லப்பட்ட ஜினா, ஃபவாஹிஷான காரியங்கள், லிவாத் போன்ற காரியங்களின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய வழிகளை விட்டும் தூரமாகிவிட வேண்டும். என்னென்ன காரியங்கள் எல்லாம் மேலே சொல்லப்பட்ட காரியத்தின் தீய காரியங்களின் பக்கமாக வழிகாட்டக்கூடியதாக இருக்குமோ அப்படியான வழிகளை விட்டும் தூரமாகிவிட வேண்டும். யார் இந்த மாதிரி நடந்து கொள்கிறாரோ, ஃபஇன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுமனு லஹு அல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கிடைக்க உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். இங்க கவனிக்க வேண்டும், உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய மனிதர் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர். பொய் பேசாதவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியான நபி அவர்கள் வாக்குறுதி தர்றாங்க. நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யதுமனு லஹுல் ஜன்னah, அப்படியான இந்த மேலே சொல்லப்பட்ட தன்மைகள் கொண்ட மனிதருக்கு, நாவையும் மறைவிடத்தையும் பாதுகாக்கக்கூடிய மனிதருக்கு நபியவர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைப்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். எனவே ஃபயகூனு ஜஸாஉ மன் ஹஃபிஸ லிசானஹு வ ஃபர்ஜஹு, தன்னுடைய நாவையும் தன்னுடைய மறைவிடத்தையும் பாதுகாத்தவருக்கு கூலியாக அமைகிறது அல் ஜன்னத யௌமல் கியாமா, மறுமை நாளில் சொர்க்கம் கூலியாக அமைகிறது. சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளில் சொர்க்கம், இம்மையிலும் அவருக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். கமா அன்ன மன் லம் யஹ்ஃபத்ஹுமா, எப்படி நாவையும் மறைவிடத்தையும் பாதுகாக்காத மனிதர், அவருக்காக யன்ததிருஹுல் அஸாபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் தண்டனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதே போல நாவையும் மறைவிடத்தையும் பாதுகாத்தவருக்கு சொர்க்கம் கூலியாக கிடைக்கிறது என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் வஹுஸ்ஸல் லிசானு வல் ஃபர்ஜ், நாவும் மறைவிடமும் குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த ஹதீஸில் நாக்கையும் மறைவிடத்தையும்
மறைவிடத்தையும் என்ன செய்துள்ளார்கள், குறிப்பாக கூறியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அஅதமுல் பலாஇ அலல் இன்சானி ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் மனிதனுக்கான மிகப்பெரிய சோதனை இந்த ரெண்டில் தான் இருக்கிறது. நாவிலும் ஃபர்ஜிலும் தான் மனிதனுக்கான மிகப்பெரிய சோதனை இந்த உலகத்தில் இருக்கிறது. ஃபமன் உக்கிய ஷர்ரஹுமா உக்கிய அஅதம ஷர்ரி, அந்த ரெண்டினுடைய தீங்கிலிருந்து யார் பாதுகாக்கப்பட்டாரோ அவர் மிகப்பெரிய தீங்கிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார். இந்த ரெண்டினுடைய தீங்கிலிருந்து யார் இந்த உலகத்துல பாதுகாக்கப்படுகிறாரோ, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் மிகப்பெரிய தீங்கிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு விடுகிறார். அதே போல விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக மனிதன் பெண் மீது மோகம் கொண்டவனாக, காமம் உள்ளவனாக, ஆசை உள்ளவனாக இயற்கையாக அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். மிக முக்கியமான ஒரு சோதனை இது. எனவே இயல்பாக அவனுக்கு மறைவிடத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைகள் ஏற்படலாம். அது ஒரு சோதனை. அதை கண்ட்ரோல் பண்ணி பாதுகாப்பது நபியவர்கள் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. கதாலிக், அதே போல ஃபில் லிசான், நாவும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாவு இருக்கிறது, நாவின் மூலமாக பேசக்கூடிய ஷஹ்வத், ஆசை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு இன்பமான நிலை. ஃபபஅதுன்னாஸ், மக்கள்ல சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, யதலzzது இதா தகல்லம ஃபி அஅராதின் நாஸ், மக்களுடைய மானங்களை பற்றி பேசும்போது, பிறரை பற்றி குறையாக பேசும்போது அதன் மூலமாக ஒரு இன்பத்தை அடையக்கூடியவர்களாக மக்களில் சிலர் இருக்கிறார்கள். அப்ப அதில் ஒரு இன்பமான நிலை மனிதனுக்கு காணப்படுகிறது, மனிதத்திலே காணப்படுகிறது. ஆனால் மக்களுடைய மானங்களை பற்றி பேசுவது புறமாகும். அதனால பாவம் அங்கு ஏற்படுகிறது. அப்ப பேச 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 அங்கு ஒரு இன்ப நிலை காணப்படுகிறது. அது ஒரு சோதனை. எனவே நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை நல்லதாக இருந்தால் பேச வேண்டும், நல்லதாக இல்லை என்றால் மௌனமாகி விட வேண்டும் என்ற நபியினுடைய வழிகாட்டுதல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் நாம் இந்த ஒரு ஹதீஸை தான் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து வரக்கூடிய நாவை பாதுகாப்பது தொடர்பான இன்னும் பல ஹதீஸுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். இன்றைய வகுப்பில் மிக முக்கியமாக நாவினுடைய நாவு மற்றும் மறைவிடத்தினுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை தெரிந்து கொண்டோம். அது மிக அற்புதமான ஒரு படைப்பாகும். அந்த படைப்பை அல்லாஹு தஆலா நன்மை செய்வதற்காக, பல நலனுக்காக நமக்கு தந்திருக்கின்றான். அவற்றை தீமையில் பயன்படுத்துவதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வகுப்பின் மூலமாக, இன்றைய வகுப்பில் இடம்பெற்ற ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கி கொண்டோம். எனவே நாவையும் மறைவிடத்தையும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அருக்குடையாக உணர்ந்து அதை நன்மையில் பயன்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். தீமையிலிருந்து பாதுகாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக இன்றைய வகுப்பின் 2வது பாடத்திற்கு நாம் செல்லலாம். தமிழ் தெரிந்தவங்க இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா தா? அல்ஹம்துலில்லாஹ் சாலா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓதி காட்டுங்க தா. எத்தி வைப்பதற்கு உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. குல், நபியே, மேலும் நீர் கூறுவீராக, மா சஅல்துகும் மின் அஜ்ர், நான் உங்களிடம் எவ்வித கூலியையும் கேட்கவில்லை. ஃபஹுவ லகும், அது உங்களுக்கே உரியது. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடமேயன்றி உங்களிடம் இல்லை.
وهو على كل شيء ஷஹீத். அவனோ ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கிறான். குல், மேலும் நீர் கூறுவீராக, இன்ன ரப்பி யக்திஃபு பில் ஹக். நிச்சயமாக எனது இரட்சகன் உண்மையை உண்மையை போடுகின்றான், அது பொய்யை அழித்து மேலோங்கி விடுகிறது. அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை அவன் மிக அறிந்தவன். குல், நபியே நீர் கூறுவீராக, ஜா அல் ஹக், உண்மை மார்க்கம் வந்துவிட்டது. ஒமா யுபதி உல் பாத்தில், பொய் புதிதாக ஒன்றையும் இதுவரை செய்யவில்லை. ஒமா யுஇது, இனியும் செய்யப்போவதும் இல்லை. وما يعيد. ஒமா யுஈது, இனியும் செய்யப்போவதும் இல்லை. குல், நபியே கூறுவீராக, ضللت, நான் வழிகட்டால், فإنما أضل على نفسي, நான் வழிகடுவதெல்லாம் எனக்கு தான் தீங்காக அமையும். وإن اهتديت, நான் நேர்வழி பெற்றால், فبما يوحي إلي ربي, அது என் இறைவன் எனக்கு வஹி அறிவிக்கின்ற காரணத்தால் ஆகும். இன்னஹு சமீஉன் கரீப், நிச்சயமாக அவன் நன்கு செவியுறுபவன், மிக சமீபமானவன் ஆவான். جزاك الله ஜஸாக்கல்லாஹு ஹைர். خيرا بارك الله فيكم. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்துமா அடுத்து ஓதி காட்டுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வணக்கம் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும் உஸ்தாத். நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குங்க தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓதி காட்டுங்கம்மா. எத்தி வைப்பதற்கு உங்களிடம் எந்த கூலியும் நான் கேட்கவில்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல், நபியே மேலும் நீர் கூறுவீராக, மா சஅல்துகும் மின் அஜ்ரின், நான் உங்களிடம் எவ்வித கூலியும் கேட்கவில்லை. ஃபஹுவ லகும், அது உங்களுக்கே உரியது. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாவிடமின்றி மெய்யன்றி உங்களிடம் இல்லை. வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான். குல், நபியே கூறுவீராக, இன்ன ரப்பி யக்திஃபு பில் ஹக், நிச்சயமாக எனது இரட்சகன் உண்மையை போதிக்கின்றான், அது பொய்யை அழித்து மேலோங்கி விடுகிறது. போடுகின்றான். உண்மையை போடுகின்றான். அல்லமுல் குயூப், மறைவானவற்றை அவன் மிக அறிந்தவன். குல், நபியே நீர் கூறுவீராக, ஜா அல் ஹக், உண்மை மார்க்கம் வந்துவிட்டது. ஒமாயுபுதி உல் பாத்தில், பொய் புதிதாக ஒன்றையும் இதுவரையில் செய்யவில்லை. ஒமாயுஈத், இனியும் செய்யப் போவதும் இல்லை. குல், நபியே கூறுவீராக, இன் ضللت, நான் வழிகெட்டால், فإنما أضل على نفسي, நான் வழிகேடுவதெல்லாம் எனக்குத்தான் தீங்காக அமையும். وإن اهتديت, நான் நேர்வழி பெற்றால், فبما يوحي إلي ربي, அது என் இறைவன் எனக்கு வஹி அறிவிக்கின்ற காரணத்தால் ஆகும். இன்னஹு சமீஉன் கரீப், நிச்சயமாக அவன் நன்கு செவியேற்பவன், மிக சமீபமானவன் ஆக இருக்கின்றான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் உஸ்தாத். அடுத்துமா அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லா இருக்கீங்களா தா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கம்மா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓதி காட்டுறீங்களா? உஸ்தாத், குல் ஓதி இன்ன காட்டுங்க. ரப்பி, அதுல இருந்த உஸ்தாத். இங்க இருக்குது. குல் மா சஅல் சரி உஸ்தாத்.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ما سا قل ما سا قل ما قل سألتكم ما من أجر سألتكم من أجر ما فهو سألتكم لكم. من أجر ما سألتكم من أجر فهو لكم. திரும்ப إن திரும்பத்தா إن قل قل ما سألتكم من أجر فهو لكم. إن أجري إلا إن أجري شيء شحيح يقذف بالحق إن علم أجري علم إن أجري إلا على الله. إن أجري إلا على الله وهو على كل شيء شهيد. قل إن ربي قل إن ربي يقذف بالحق علام الغيوب علام الغيوب. علام الغيوب. قل جاء الحق وما يبدئ الباطل وما يعيد. قل إن ضللت فإنما أضل على نفسي و وإن اهتديت فبما يوحي إلي ربي إنه سميع قريب. ولو ترى إذ أولا أستاذ أولاد أولاد جزاك الله خيرا بارك الله فيكم. جزاك الله خير. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته وجزاك الله خيرا. அடுத்துமா السلام عليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته. நல்லா இருக்கீங்களா அத்தா? الحمد لله على كل شيء. அல்ஹம்துலில்லாஹ் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். படிங்கம்மா. எத்தி வைப்பதற்கு உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல் நபியே, மேலும் நீர் கூறுவீராக, மா சஅல்துகும் மின் அஜ்ர், நான் உங்களிடம் எவ்வித கூலியையும் கேட்கவில்லை. ஃபஹுவ லக்கும், அது உங்களுக்கே உரியது. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடமேயன்றி உங்களிடம் இல்லை. وهو على كل شيء شهيد, அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கிறான். குல் இன் குல் குல் மேலும் நீர் கூறுவீராக, இன்ன ரப்பி யக்திஃபு பில் ஹக், நிச்சயமாக எனது இரட்சகன் உண்மையை போடுகின்றான், அது பொய்யை அழித்து மேலோங்கி விடுகிறது. அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை அவன் மிக அறிந்தவன். குல் நபியே, நீர் கூறுவீராக, ஜாஅல் ஹக், உண்மை மார்க்கம் வந்துவிட்டது. வமா யுபதிஉல் பாத்தில், பொய் புதிதாக ஒன்றையும் இதுவரையில் செய்யவில்லை. வமா யுஈத், இனியும் செய்ய போவதுமில்லை. குல் நபியே கூறுவீராக, இன் ضللت, நான் வழிகெட்டால், فإنما أضل على نفسي, நான் வழிகெடுவதெல்லாம் எனக்குத்தான் தீங்காக அமையும். وإن اهتديت, நான் நேர்வழி பெற்றால், فبما يوحي إلي ربي, அது என் இறைவன் எனக்கு வஹி அறிவிக்கின்ற காரணத்தால் ஆகும். இன்னஹு சமீஉன் கரீப், நிச்சயமாக அவன் நன்கு செவியுறுபவன், மிக சமீபமானவன் ஆவான்.
ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.